கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஜனங்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக? நம் கனி கொடுப்பதற்காக, அந்த கனியிலே நிலைத்திருப்பதற்காக. அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்கிறார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சீஷர்களாக இருக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் செயல்படுகிறதா? நமக்குள்ளே அன்பின் கனி வெளிப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், நானே திராட்சை செடியே, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கனி வெளிப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்றார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தானாக நம்மால் கனி கொடுக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது நம்மால் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்பனையை கொடுத்திருக்கிறார். அந்த கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது நமக்குள்ளே அன்பின் கனி வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கனியில் நாம் நிலைத்திருப்பதற்காக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நாம் எதையெல்லாம் பிதாவிடம் கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்குள்ளே கனி இருக்க வேண்டும். கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நம்முடைய ஜெபம் உடனே கேட்கப்படும். பிரியமானவர்களே, நாம் எதையெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே பிதாவிடம் கேட்டுக்கொள்கிறோமோ அதை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நமக்குள்ளே கனி இருக்க வேண்டும். கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த கனியிலே நிலைத்திருக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அறிந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருப்போம். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பை எண்ணி அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்படுவார். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சீஷர்களாய் நாம் இருக்க முடியும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நல்ல மரமாய் வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம்.
திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களே மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை பாதுகாக்கிறீரே. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், நமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்கள் உள்ள தடைகளெல்லாம் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாகா ரதா ரதா ஹதர ஷதரபலதரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சாந்த ரதன ஹதரபலா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அவருடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு கண்ணீரோடு அவமானத்தோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை தலைநிமிர செய்யுங்கப்பா. உயர்த்துங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் விளைவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் விலைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே தகப்பன். என் தேவன் உதவி செய்யுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்க. பிரிவினைகள் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வெளியேறட்டும். கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாக நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையில உபத்திரவத்திலே கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் தரித்திரத்தோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தரித்திர நிலைமைகளும் மாறி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியத்தை குறித்து திட்டமாய் வெளிப்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து அப்படி சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க அப்படி நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்போடுத்து ஜபிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.